ஓம் சக்தி தாயே போற்றி. என் தங்க பிள்ளையே, உன் கண்களுக்கு இந்த அம்மா தெரிகின்றேன் என்றால் நிச்சயமாக வாழ்க்கை என்பது என்ன என்பதனை இப்பொழுது நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, ஏதோ ஒரு புண்ணியத்தின் அடிப்படையில்தான் தெய்வங்களின் அன்பினை உன்னால் பெற முடியும். நீ இப்பொழுது அதனை பெற்றிருக்கின்றாய். அதனை உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய முன்னோர்களுக்கு நன்றி நன்றி என்று சொல்ல வேண்டும். அவர்கள் செய்த புண்ணியத்தால் மட்டும்தான் உனக்கு இத்தனை நன்மைகளும் கிடைத்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே. ஆனாலும் கூட அது சில சோதனைகளின் அடிப்படையில் மட்டுமே உனக்கு நன்மை வாய்ப்பதாக உனக்கு தோன்றுகின்றது. என் தங்க குழந்தையே, தெய்வம் உனக்கு உதவி செய்ய வருவதை நீ சர்வ சாதாரணமாகவெல்லாம் நினைத்து விடாதே. ஏனென்றால் அது மிகப்பெரிய புண்ணியம். அத்தனை சுலபமாக யாருக்கும் தெய்வத்தின் உதவி, தெய்வத்தின் கடைக்கண் பார்வை கிடைத்து விடவே விடாது. அது உனக்கும் தெரியும். உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்திக்கொள் என் தங்க குழந்தையே. ஏனென்றால் இந்த தாயானவளினுடைய அன்பு எல்லோருக்கும் அவ்வளவு எளிதில் கிடைத்து விடாது. நிச்சயமாக யார் யாருக்கு கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். தெய்வம் உன்னை தேடி வரும்பொழுது உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை உடனடியாக நடத்தி கொடுத்து விட வேண்டும் என் குழந்தையே. இப்படி நினைத்தாலும் கூட உன் அருகில் இருப்பவர்களினுடைய பொறாமையும் போட்டியும் அவர்களினுடைய பார்வையும் அதனால் நீ ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு நீ அமைதியாகவும் இருந்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே. தெய்வத்தின் நன்மையான அன்பினை உணர்ந்து நீயாக அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை வேண்டும் என்று கேட்டு அதனை உடனடியாக பெற்றுக்கொண்ட பிறகு அதை நினைத்து கண்ணீர் வடித்து விடக்கூடாது என் தங்க குழந்தையே. உனக்கு காவலாக நான் இருக்கின்ற இந்த அம்மா ஒரு விளையாட்டுக்காரன் என் தங்க பிள்ளையே. இதுதான் வேண்டும் என்று, இப்படித்தான் வேண்டும் என்று அடம் பிடித்து ஒரு விஷயத்தை நீ என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்கின்றாய் என்றால் நிச்சயமாக ஒருவேளை அந்த விஷயம் பின்னாளில் உனக்கு சரியில்லாமல் சென்றுவிட்டது என்றவுடன் என் குழந்தை, நீ இந்த அம்மாவிடம் வந்து என்ன சொல்வாய் தெரியுமா? அம்மா, நான் தான் உன்னிடத்தில் கேட்டேன், நான் தான் உன்னின் முன்னால் வந்து கண்ணீர் சிந்தினேன், இதை வேண்டும் என்று அடம் பிடித்தேன். ஆனால் நீயும் எனக்கு உடனடியாக கொடுத்து விட்டாயே. இப்பொழுது எனக்கு அது சரியாக இல்லையே. நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு இந்த நேரத்தில், இந்த கஷ்டத்தில் நீ கை கொடுக்காமல் போய்விட்டாயே. இப்படி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றாயே என்று கண்ணீர் விட்டு அழுவதில் எந்த ஒரு பயனுமே இல்லை. அன்று நான் செய்தது தவறாக இருந்தாலும் அதை உணர்த்தி எனக்கு அதனை வேறு தராமல் இருந்திருக்கலாமே. ஒரு சில நாட்கள் வேண்டுமானால் கண்ணீர் விட்டு கதறிய பின் அதனை மறந்து என் வாழ்க்கையை நான் பார்த்து கொண்டு சென்றிருப்பேனே என்று நீ சொல்ல நினைப்பதும் மனம் குமுறுவதும் புரியாமல் இல்லை என் தங்க குழந்தையே. இதை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் எந்த ஒரு வேண்டுதலையும் எந்த ஒரு தெய்வத்திடமும் வைக்கும் பொழுது எனக்கு இதை கொடுங்கள் என்று எப்பொழுதும் நீ தெய்வத்திற்கு உத்தரவிடக்கூடாது. அது எனக்கு சரிவரும் என்றால் மட்டும் செய். நீ எனக்கு செய்து கொடுத்தாகவில்லை என்றாலும் அந்த சூழ்நிலையை வைத்து சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை நடத்துவது உனக்கான மனநிறைவை கொடுக்க போகின்றது. பிரச்சனைகள் மிகுந்த வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களிலிருந்து மீண்டு வந்தேனே. இந்த அம்மாவினுடைய துணையோடு இனி எல்லா நல்ல விஷயங்களையும் நீ பெற்றுக்கொள்வாய். இத்தனை காலமும் எதனால் உனக்கு ஒரு விஷயம் கிடைக்காமல் போனதும் அதை நினைத்து நீ வருந்தாதே என் தங்க குழந்தையே. காரணம் எதுவும் இல்லாமல் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை என்பதை உணர்ந்து கொண்டு என் பிள்ளை, இனி நடக்க இருக்கின்ற நல்ல விஷயங்களை, சந்தோஷமான விஷயங்களை நீ வரவேற்பதற்கு தயாராக இரு என் தங்கமே. என்றென்றும் உன் வாழ்க்கையில் நான் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன். எந்த நேரத்தில் எல்லாம் என் குழந்தை நீ இந்த அம்மாவினை தேடி வந்திருக்கின்றாய் என்று சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். இக்கட்டான நேரத்தில் மட்டுமே நீ என்னை வந்து பார்க்கின்றாய் என் குழந்தையே. நீ மட்டும் உன் வாழ்க்கையில் இழந்தது எல்லாம் என் மூலமாக திரும்ப கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றது. ஏதாவது ஒரு வழியில் உனக்கு இந்த தாயானவள் உதவிகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்
செல்ல குழந்தையே, உனக்கு நான் காவலாக நின்று உன் பிரச்சனைகளினால் ஏற்படக்கூடிய அத்தனை ஆபத்துகளிலிருந்தும் உன்னை காத்து கொண்டுதான் வருகின்றேன் என்பதனை நீ ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. இனிமேலும் உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு நான் தர நினைக்கின்ற மகிழ்ச்சியை எல்லாம் நீ தவற விட்டு விடாதே. உனக்கு வரும் சோதனைகள் எல்லாம் என்னுடையதுதான். உன் குடும்பத்தில் சிலர் செய்யும் தவறுகளை மன்னித்து இந்த வாழ்க்கையை உனக்கானதாக மாற்ற வேண்டும். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும், அதை இல்லை என்று ஒரு நாளுமே நான் மறுக்கவில்லை. என் குழந்தைக்கு இது இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று விதி இருக்கும் பொழுது இந்த கஷ்டங்களை உன்னால் நிச்சயமாக அதை தாண்டி வர முடியும் என்பதனை நீ மறந்துவிடாதே. இந்த மனவலிமையை உனக்கு நான் கொடுத்திருக்கின்றேன். சில நேரங்களில் அதை மறந்து எவ்வளவு கஷ்டங்கள் என்று உன்னால் அதனை சொல்லிவிடவும் முடியாது. வாய்விட்டு சொல்ல முடியாத அளவிற்கு தான் நான் உனக்கு பிரச்சனைகள் இருந்திருக்கின்றது. ஏனென்றால் என் குழந்தையே, நிச்சயமாக இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களையும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். உன் கண்களுக்கு இந்த அம்மா தெரிகின்றேன் என்றால் நிச்சயமாக வாழ்க்கை என்பது என்ன என்பதனை நீ புரிந்து கொள்வாய். கடவுளின் கண் பார்வையினால் என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கப் போகின்றது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, ஏதோ ஒரு வகையில் தெய்வங்களின் அன்பினை உன் முன்னோர் செய்த புண்ணியங்களினால் நீ பெற்று கொண்டிருக்கின்றாய். அதனால் உன்னிடம் உள்ள சில குணங்கள் உன்னிடம் உள்ள தெய்வத்திற்கும் பிடித்திருக்கின்றது. உன்னுடைய குணம். என் செல்ல பிள்ளையே, அம்மா நீ என் செல்ல பிள்ளை. தெய்வம் உனக்கு உதவி செய்ய வருவதை நீ சர்வ சாதாரணமாகவெல்லாம் நினைத்து விடாதே. எப்பொழுதுமே நம்பிக்கையோடு இரு. அத்தனை சுலபமாக யாருக்கும் தெய்வத்தின் உதவி கிடைத்து விடாது. உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்திக்கொள். என் தங்க குழந்தையே, தெய்வம் உன்னை தேடி வரும் பொழுது உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை உடனடியாக நடத்தி கொடுத்து விட வேண்டும் என்று நினைக்கிறது என் பிள்ளையே. ஆனாலும் உனக்கு அருகில் இருப்பவர்களின் பொறாமையும் பார்வையும் போட்டியும் அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு அமைதியோடு இருந்து கொண்டிருக்கின்றது. தெய்வத்தின் உண்மையான அன்பினை உணர்ந்து நீயாக அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை செய்கின்றாய் என்றால் அதனை வேண்டும் என்று உடனடியாக என் கைகளிலிருந்து பெற்றுக்கொண்ட பிறகு அதை நினைத்து கண்ணீர் வடித்து நீ கொண்டிருக்க கூடாது. என் தங்க குழந்தையே, எந்நாளுமே உனக்கு காவலாக மட்டுமே இருக்கின்ற இந்த அம்மா ஒரு விளையாட்டுக்காரி. என் குழந்தையே, இதுதான் வேண்டும் என்று இப்படித்தான் வேண்டும் என்றும் அடம் பிடித்து ஒரு விஷயத்தை நீ கேட்டாயானால் என்னிடத்திலிருந்து நீ பெற்றுக்கொள்கிறாய் என்றால் ஒருவேளை நீ கேட்ட அந்த ஒரு விஷயம் பின்னாளில் உனக்கு சரியில்லாமல் சென்றுவிட்டது என்றவுடன் என் குழந்தை, நீ இந்த அம்மாவிடம் வந்து என்ன சொல்வாய் தெரியுமா? என் குழந்தையே, நான் தான் உன்னிடத்தில் கேட்டேன் அம்மா, நான் தான் உன்னிடத்தில் கேட்டேன். உனக்கு முன்னால் கண்ணீர் சிந்தினேன் என்று நீ அதே விஷயத்தை என்னிடம் சொல்லக்கூடாது. என் பிள்ளையே, எல்லா விஷயங்களையும் எதிர்கொண்டு தோல்விகளை கடந்த பின் தான் வெற்றியை பெற முடியும் என்று நான் நினைக்கின்றேன். அதன்படிதான் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு நடத்தி கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ நடந்துவிடாதே. உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நடக்கும் என்பதனை புரிந்து கொள். நல்லதாக நடக்கும் என்பதனை புரிந்து கொள். வாழ்க்கையை பற்றிய தெளிவு உனக்கு நிச்சயமாக இருந்துவிட்டால் நடப்பது எதுவுமே உனக்கு கடினமாக தோன்றாது. என் குழந்தையே, இன்னமும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலுமே, எத்தனை சோதனைகள் வந்தாலுமே என்னால் சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு நீ நின்று கொண்டிருப்பாய். இதற்கு மேலும் இந்த வாழ்க்கை உன்னை காயப்படுத்த நினைத்தால் அது உன்னால் அன்றி வேறு யாராலும் கிடையாது என்பதனை நீ தெரிந்து கொள். உன்னுடைய துயரத்திற்கு நீயே காரணமாக இருக்கிறாய். உன் மனது கஷ்டத்தை ஏற்க தயாராகிவிட்டால் அது உன்னை எளிதாக வந்து சேர்ந்துவிடும். நல்லதை பற்றி நினைத்து கொண்டிருப்பாய், ஆனால் நிச்சயமாக என் குலத்திற்கு நல்லது மட்டுமே நிச்சயமாக நடக்கும். கஷ்டங்களை எண்ணி வேதனைப்படாமல்
வருகின்ற சந்தோஷத்தை எண்ணிப்பார். ஏனென்றால் மகிழ்ச்சியோடு இனி நீ வாழப்போகின்றாய். என்றும் உனக்கானதை உன்னை தேடி வரச் செய்ய வேண்டியது இந்த தாயானவளினுடைய பொறுப்பாகும். அம்மா ஒரு நாளும் தன்னுடைய கடமையிலிருந்து விலகிவிட மாட்டேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த சூழ்நிலையும் உன்னை விட்டு தள்ளி நான் நிற்க மாட்டேன். இந்த வாழ்க்கையில் உனக்கு தர இருக்கின்ற பரிசை கொடுத்து உன்னை சந்திக்கும் நேரம் நான் காவலாக இருப்பேன். உன்னை விட்டு நான் நீங்க மாட்டேன் என்பதனை நீ மறந்துவிடாயே. போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று என்னுடைய தாயின் வாக்கினை நான் தர வரவில்லை. மாறாக உன் குலதெய்வத்தின் வாக்கு ஒன்றினை நான் கொண்டு வந்திருக்கின்றேன். ஏனென்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. அதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வத்திற்கு உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு நபரின் மீது அதிருப்தி ஏற்பட்டிருக்கின்றது. அந்த அதிருப்தியானது இன்று உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று அவர்களை தூண்டி இருக்கின்றது. எல்லாவற்றிற்கும் ஒரு மிகப்பெரிய காரணம் ஒன்று இருக்கின்றது. என் அழகு குழந்தையே, அதற்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய குலதெய்வத்தின் மனதில் இருக்கின்ற நீங்காத அந்த வேதனைதான். என் குழந்தையே, நம் குலத்தில் இருக்கின்ற அவர்களே இது போன்று செய்கின்றார்களே என்று மிகுந்த மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய மனதிற்குள் இப்பொழுது என்னென்ன எண்ணங்கள் ஓடுகின்றது என்பதனை எல்லாம் இன்று என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதனால் நான் சொல்வதை கேள். என் குலத்தில் யார் அப்படி செய்கின்றார்கள்? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கின்றார்கள். குலதெய்வத்திற்கே அவர்கள் மீது வெறுப்பு வருகின்றது என்றால் அப்படி என்ன அவர்கள் செய்து விட்டார்கள், அப்படி என்ன நடந்து விட்டது என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா? என் தங்க குழந்தையே, இதனை நீ உன் குலதெய்வத்தின் வாயாலே கேட்டுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த தாயானவள் உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கினை அப்படியே சொல்ல போகின்றேன். அவர்கள் என்னிடத்தில் என்ன சொன்னார்களோ அதனை நான் உன்னிடத்தில் அப்படியே சொல்லிவிடுகின்றேன். அது என்னவென்பதனை நீ முழுமையாக புரிந்து கொண்டு அதன்படி நடந்தால் மட்டும்தான் உன் குடும்பத்தில் என்ன நடந்தது, எதனால் இப்பொழுது இப்படி நடக்கின்றது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்வாய். என் செல்ல குழந்தையே, இதோ உன் குலதெய்வம் சொல்வதை நீயே முழுமையாக கேள். பிறகு நீயே முடிவெடு. என் தங்கமே, நான் தான் உன் குலதெய்வம். என்னுடைய குலத்தில் இருக்கின்ற எல்லா குழந்தைகளையும் நான் ஒன்று போலதான் பார்க்கின்றேன். அதே போல அவர்களும் ஒற்றுமையாகத்தான் இருப்பார்கள் என்று நான் இதுநாள் வரையிலும் நினைத்து கொண்டிருக்கின்றேன். நான் இங்கே பாடுபடுவது என்னுடைய குலத்தில் இருக்கின்ற எல்லா குழந்தைகளும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அவர்கள் எப்பொழுதும் ஒற்றுமையாக இருந்து இந்த குலத்தை நல்லபடியாக வழிநடத்த வேண்டும் என்றுதான். எனக்கு பூஜைகளை செய்யும் பொழுதெல்லாம் இவர்கள் ஒற்றுமையாக நின்று கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஆனால் இவர்களோ இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா? என் அன்பு குழந்தையே, உனக்கு இந்த விஷயம் நிச்சயமாக தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் அவர்கள் என்னிடத்தில் வந்து சொன்ன ஒரு விஷயம் என் நெஞ்சை பிளக்கச் செய்து விட்டது. என் குழந்தையே, எனக்கு மட்டும்தான் அந்த ஒரு விஷயம் தெரியும் என்று நினைக்கின்றேன். என் பிள்ளையே, உன்னை பற்றி அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதனை நான் மட்டும்தான் அறிவேன். அது எத்தனை பெரிய தவறான விஷயம் என்பதனை உனக்கு தெரிந்த பிறகு நீ அதனை உணர்ந்து கொள்வாய். என் குழந்தையே, இதை கேட்ட பின்பு அவர்கள் மீது நீ எந்த ஒரு விஷயத்தையும் நீ கேட்டுவிடாதே. அவர்கள் மீது நான் மிகப்பெரிய வெறுப்பில் இருந்து வந்து கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, மிகப்பெரிய துரோகத்தை உனக்கு செய்ய வேண்டும் என்று அவர்கள் என்னிடமே வந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். நீ என்னுடைய குலசாமி அல்லவா? என் மனதில் இருக்கின்ற இந்த வேதனையை போக்கி தந்துவிட மாட்டாயா? என் மனதை அவர்கள் வேதனைப்படுத்தி இருக்கின்றார்கள் என் குழந்தை. அதனால் அவர்களை எப்படியாவது ஒன்றும் செய்ய வேண்டும், ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். வாழ்க்கையிலிருந்து மீள முடியாத அளவிற்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று என்னிடத்திலேயே வந்து அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, அப்படி யாருடைய மனதில் நீ வேதனையை ஏற்படுத்தி இருக்கின்றாய் என்று சற்று சிந்தித்துப்பார். அவர்கள் இன்று உன் வாழ்க்கையே இருக்கக்கூடாது என்றல்லவா
நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். நான் இங்கே ஒருவரின் ஒற்றுமைக்காகவும் பாடுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என் சன்னதியில் வந்து நின்று கொண்டு நீ வாழக்கூடாது, நீ நன்றாக இருக்கக்கூடாது என்று அவர்கள் சொன்ன வார்த்தை என் மனதை ரணமாக்கியது. நிஜமான உண்மை, என்னால் அதனை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. என் பிள்ளையே, என் பிள்ளைகள் ஏன் இப்படி சொல்கின்றார்கள், என்ன பிரச்சனை என்று பார்க்கும் பொழுதுதான் எனக்கு புரிந்தது. ஏதோ சிறு மனசங்கடங்கள் இருக்கின்றது, பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றது. அம்மா, உன்னிடத்தில் வந்து நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று எத்தனை தடவை நான் சொல்லி இருக்கின்றேன். ஆனாலும் கேட்பதில்லை. உன் பக்கம் தவறு இருக்கின்றதா, அவர்கள் பக்கம் தவறு இருக்கின்றதா என்று நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டியது என்னுடைய பொறுப்புதான். தவறு இருப்பவர்கள் பக்கம் நின்று நான் நிச்சயமாக பேசவே மாட்டேன். யார் பக்கம் நியாயம் இருக்கின்றதோ அவர்களுக்காகத்தான் தன் நியாயத்தை வழங்க வேண்டியது என் கடமை. ஆனால் ஒருபொழுதும் தவறு செய்யாதவர்களுக்கு தண்டனை வழங்குவது என்பது என்னுடைய வேலை கிடையாது. எனக்கு என்னுடைய குழந்தைகளின் மனதை சரி செய்து கொண்டு அவர்களை நல்வழிப்படுத்துவது மட்டும்தான் என்னுடைய கடமையாகும். என் தங்க குழந்தையே, இது என்னுடைய வேலை. நான் நல்வழிப்படுத்துவதற்காகத்தான் இத்தனை பாடுபட்டு கொண்டிருக்கின்றேனே தவிர ஒருபொழுதும் யாருக்கும் எந்த தண்டனையையும் கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. உனக்கு இது போன்று செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்கள் இன்னும் என்னவெல்லாம் செய்ய துணிவார்களோ என்று தெரியாமல் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி தெரியாமல் தான் அவர்கள் சற்று மனக்குழப்பத்திலே நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, நீ ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். யாரிடத்திலும் உனக்கு என்ன மனக்கசப்புகள் இருந்தாலும் சரி, அந்த மனக்கசப்புகளை எல்லாம் உன்னிடத்திலிருந்து தூக்கி எறிந்துவிட்டு எந்த ஒரு சண்டைகளும் இல்லாமல் அவர்களினிடத்தில் நீ இது வேண்டாம், இந்த விஷயத்தில் நாம் பொறுமையாக இருப்போம், நாம் சற்று ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று விட்டு கொடுத்தாவது போக வேண்டும். அதற்காக நீ எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று உன் தாயானவள் நான் சொல்லவில்லை. என் குழந்தையே, நான் உன் குலதெய்வம். எதுவாக இருந்தாலும் அதை என்னிடத்தில் விட்டுவிடு என்றுதான் நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, நீ என்னிடத்தில் விட்ட பிறகு நான் அதையெல்லாம் பார்த்து கொள்வேன். அது என்னுடைய பொறுப்பல்லவா? அதன் பிறகு அவர்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்து விடுகின்றேன். அவர்களுக்கு தகுந்த தண்டனையை நான் கொடுத்து விடுவேன். பணம் இருக்கிறது, பதவி இருக்கிறது என்று சிலர் ஆடுகின்ற ஆட்டம் எல்லாம் கொஞ்ச நாள் தான் இருக்க போகின்றது. அதை பற்றி எல்லாம் என் குழந்தையே நீ கவலைப்பட வேண்டாம். நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். யாரெல்லாம் நீதியை, தர்மத்தை மீறி எந்த ஒரு விஷயத்தை செய்கிறார்களோ, நம் குலத்திற்கு அவமானத்தையும் அவப்பெயரையும் உண்டாக்குகிறார்களோ அதற்கான தண்டனையை நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்கும். அது எல்லோருமே நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். என் குழந்தையே, உன்னுடைய மனதில் இருக்கின்ற வேதனைகளுக்கும் சோதனைகளுக்கும் எல்லாம் நான் இப்பொழுது ஒரு பதிலை தந்து விடுகின்றேன். இவர்கள் செய்ய நினைத்த விஷயம் உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்த விஷயம்தான். இது எனக்கு மட்டுமே தெரிந்த ஒரு விஷயமாகும். இப்பொழுது நான் உன்னிடத்திலே சொல்லி இருக்கின்றேன். அதனால் நீ பயப்பட வேண்டாம். என்னிடம்தானே உனக்கு ஏதாவது ஆக வேண்டும் என்று வேண்டினார்கள் என் குழந்தையே. அப்படி ஏதாவது ஆக வேண்டும் என்றால் அது என்னை தாண்டித்தான் ஆக வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் குலதெய்வம் உன்னை அப்படியெல்லாம் விட்டுவிட மாட்டேன். என் தங்க குழந்தையே, இப்பொழுது என்னிடத்தில் வந்து உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அதற்கான தண்டனைகள் அவருக்குத்தான் நிச்சயமாக கிடைக்கும். என் குழந்தைகளுக்குள் சண்டை வருவது சாதாரணம்தான். இருந்தாலும் கூட ஒருவரை அழிக்க நினைக்கின்ற அளவிற்கு மனநிலைக்கு நீ சென்று விடாதே. இதனை நீ தைரியமாக எந்த ஒரு விஷயமாயிருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தண்டனையை நான் அவர்களுக்கு நிச்சயமாக நான் கொடுப்பேன். என் குழந்தை, இதனை பொறுக்க முடியாமல் தான் மனசங்கடத்தில் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன். உனக்கே அது தெரிந்திருந்தால் நிச்சயமாக நீ எந்தவித சிந்தனையும் இல்லாமல் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று தவறு செய்தவர்களுக்கு உன் பக்கம் நியாயம் இருக்கும் பட்சத்தில் அவற்றை செய்வதில் எந்த ஒரு விளையும் இல்லை. என் குழந்தையே, அவர்களையெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன்.